ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி டுடே லன்ச் வந்துட்டு காலேஜுக்கு பாப்பாவுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் காளான் பால் பிரியாணி. பால் பிரியாணி எப்படின்ட்டு பார்க்குறீங்களா? வழக்கமாக எல்லோரும் பிரியாணி செய்கிற மாதிரி தான். இதில் வந்து நான் பால் சேர்க்க போகிறேன். தயிருக்கு பதில் பால் சேர்க்க போகிறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கம் போல் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 பல்லாரி எடுத்திருக்கேன், பெரிய பல்லாரி. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, காரம் வந்து நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டோம், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தான் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு காளான், பன்னீர் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காளான் வந்து எவ்வளோ போட்டாலுமே அது வந்து அப்படியே சின்னதாகிடும். அதுக்காக மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ரெண்டோட ஃப்ளவரும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு காளானும் பன்னீரும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா எப்போதுமே சாதம் வடிக்கிற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இது வந்து இந்த எல்லாம் வதக்கின கரண்டியை அலசினது தான் அது, அந்த தண்ணி. அது கூட வந்துட்டு நான் வந்து 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். மறுபடி 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 கப் தண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. உங்களுக்கு தேவைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து பிரியாணி மசாலா சேர்க்க மாட்டோம். இந்த ஃப்ளேவரே எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 3 விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வழக்கமாக நீங்கள் செய்கிற பிரியாணி என்ன டேஸ்ட் இருக்கோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். பால் வந்து சேர்த்து பாருங்கள். தயிருக்கு பதில் நீங்கள் பால் சேர்த்து பிரியாணி செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வகையான பிரியாணியாக இருந்தாலும் சரி, நான் அதுக்கு கட்டாயமாக பால் சேர்த்துருவேன். லெமன் ஜூஸ் விட்டேன், அதை வீடியோ எடுக்க விட்டுட்டேன். ரைஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு குக்கர் மூடி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உதிரி உதிரியாகவும் இருக்கும். அரிசி போட்டதுக்கப்புறமா லெமன் சேர்த்தா உதிரி உதிரியாக இருக்கும். இன்றைக்கி பாப்பாவுக்கு காலேஜ் லஞ்ச் இது தான். நான் காலையில் டிஃபன் வேணான்னு ரைஸே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ இன்றைக்கி இந்த காளான் பிரியாணி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.